ராசி சக்கரத்தில் 9வதாக வரக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி. ஏன்னா இவங்களுக்கு இரக்க சுபாவம் அதிகம், கருணை உள்ளம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு சிவந்த தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க, நல்ல ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப திடமானவங்க, ரொம்ப தைரியசாலிங்க. முன்கூட்டியே ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செயல்படக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஒரு செயலில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த முயற்சி எக்காரணத்தை கொண்டும் கைவிட மாட்டாங்க. அந்த செயலை முடிக்கிற வரைக்கும் நைட்டு பகலாக கூட யோசிப்பாங்க, நம்ம இந்த தொழில் இப்படி செஞ்சால் முயற்சி பண்ணனா வெற்றி பெற முடியுமா, அப்படி பண்ணனா வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறத யோசிக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க உணவு பிரியர்கள். உணவு, அதுவும் டேஸ்டியான உணவெல்லாம் விரும்பி விரும்பி உண்ணக்கூடியவங்களாம் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நேர்மையாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் இவங்களுக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா எதிர்மறையான சிந்தனை உடையவங்க தான் அதிகம் இவங்களுக்கிட்ட நட்பாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் நேர்மையாக இருக்கிறவங்கள கண்டால் தான் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் துணிச்சலாக இறங்கக்கூடியவங்க, சுய நம்பிக்கை உடைய ஒரு அருமையான ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு ஆவேசம் அதிகமாக வரும், கோபம் இவங்களுக்கு அதிகமாக வரும். ஏன்னா நெருப்பு ராசி, டக்கு டக்குன்னு கோபம் வரும். ஆனால் ரொம்ப தைரியசாலிங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். குறிப்பாக இந்த தை மாதத்துலேருந்து என்னென்ன மாற்றங்களை இந்த தனுசு ராசி என்பர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த தனுசு ராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த தை மாதம் அப்படிங்கிறது ஒரு அருமையான மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா மாத தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதன் குரு உங்களுடைய ராசியை பார்க்குறார். தொட்ட காரியம் எல்லாமே வெற்றியாகக்கூடிய ஒரு அருமையான மாதமாக அந்த தை மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதெல்லாம் தொல்லை தந்துட்டு இருந்துச்சோ அதெல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய நேரம். எதிரிகளுடைய தொல்லை குறையும். நல்ல நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய உறவுகள் வகையில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். 2ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் என 4 கிரகங்கள் இணைந்து கூட்டு யோகத்தை தரப்போகுது. அதனால் பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த தை மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஒரு கட்டுக்கோப்பாக இருங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் எப்போயுமே யாரும் உங்களை அவ்வளோ சீக்கிரமாக ஏமாற்றிட முடியாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. பிள்ளைங்க கிட்ட ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். பிள்ளைங்க மூலியமாவோ அல்லது பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஷிப் வகையிலையோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். கவனமாக செயல்படுங்க. பிள்ளைங்களுடைய செயல்பாடுகளை அப்பப்போ வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்பவும் நல்லது. கடினமாக உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தை மாதத்தில் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். அதோடு கூட குருவோடைய பார்வை பலன் உங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குரு பலத்தை அதிகப்படுத்த வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு விரதம் இருந்து ஒரு மஞ்சள் நிற வஸ்திரமோ அல்லது மஞ்சள் நிற மலர்களோ சாற்றி வழிபடுறது மிகப்பெரிய பலனை பெற்றுத்தரும். முடிந்தால் இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த ஒரு செயல்பாடுகளை செஞ்சு பாருங்க. மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இந்த மாதம் முழுவதும் வக்ரகத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துடைய அதிபதியாக இருக்கிறதுனால குரு அங்கு வக்ரகமாக இருக்கிறது ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மை தான். ஏன்னா கேந்திராதிபதி தோஷம் பெற்று கிரகம் பலம் இழக்கும் போது உங்களுக்கு நன்மையாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது ரொம்ப முன்னேற்றத்தை கொடுக்கும். ரொம்ப நாளாக ஒரு நிலம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அதை இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். இந்த தை மாதத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. வீடு கட்டலான்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். கட்டுறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஏற்கனவே கட்டிகிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கவனமாக செயல்படுறது நல்லது. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குது. உறவுகள் மூலிமா ஏதாவது ஒரு
நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலம்லாம் வாங்கும்போது இந்த பத்திரப்பதிவு செய்யும்போது அதில் ஏதாவது வில்லங்க இருக்கா, பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்திடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில மிஸ்டேக் இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அமையும். கொஞ்சம் படித்து பார்த்துட்டு நீங்கள் கையெழுத்து போடுறது ரொம்பவும் நல்லது. குரு பகவானுடைய பார்வை ராசியில் பதிக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறையும். மனக்கவலையாக இருந்தவங்களுக்கு அந்த மனக்கவலை கொஞ்சம் மாறும். இதுவரையிலும் எதெல்லாம் தடைபட்டு நின்றுச்சோ அதெல்லாம் தானாக நடைபெறக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அந்த தை மாதம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குருவோடைய பார்வை 3, 11 ஆகிய இடத்துல இருக்கிறதுனால உடன்பிறப்புகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அவங்க மூலிமா ஒரு சில நன்மைகளும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் முக்கிய பொறுப்புலாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மேலிடத்துலேருந்து கூட ஒரு சில ஆர்டர் கிடைக்கும். ஒரு சிலருக்கு மேலிடத்துலேருந்து ஏதாவது ஒரு பதவி உயர்வோ, சம்பள உயர்வோ, முக்கியமான பொறுப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் 29/1/2026 அன்று சகாயஸ்தானத்துக்கு வரும்போது உடன்பிறப்புக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை, கல்யாண வரன் கூடலை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு அந்த கல்யாண வரன் கூடும். அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. தனுசு ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது ஒரு உதிரி வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அல்லது நீங்களாக கூட பார்ட் டைமாக ஏதாவது ஒரு ஜாப் செய்வீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். கடல் கடந்து ஏதாவது ஒரு வணிகம் செய்கிறீங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு கணிசமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலெலாம் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா கணிசமான லாபம், இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பங்குதாரர்கள் யாரெல்லாம் உங்களை விட்டு விலகி போனாங்களோ அவங்களாம் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. புதிய பங்குதாரர்கள் ஏதாவது சேர்க்குறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. புதிய பங்குதாரர்கள்கிட்ட வாதாட வேண்டாம். ஒரு சில விஷயத்திற்காக சின்ன சின்ன வாதாடல்கள், வாக்குவாதங்கள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. நல்ல ஒரு மாற்றங்களும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றமும் உள்ள ஒரு மாதமாக அந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இந்த தை மாதத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் கைகூடுவதற்கான சூழல் அதிகமாக இருக்குது. கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன் 7/2/2026 அன்று 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறது ரொம்ப யோகம். தனாதிபதி சனியோடு சேரும்போது தனவரவு அதிகமாகும், தாராளமாக கிடைக்கும். பொருளாதார நிலை படிப்படியாக உயரும். மனதில் நினைத்ததை அடுத்த கணமே நடக்கும். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன தடைகள் வந்து அப்படின்னு தடுமாறி நின்றுருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாட்டுக்கு போனவங்க தாய்நாட்டுக்கு திரும்புறதுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த இடையூறுகள்லாம் விலக்கி உள்நாட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கூடி வரும். உடன்பிறப்புகள் இல்லங்களில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய அண்ணனோ தம்பியோ இவங்களுக்கு வந்து திருமணம் கூடி வரல, அல்லது அவங்களுக்கு ஏதாவது சுபகாரியம் நடக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கூடி வரக்கூடிய யோகம் இருக்குது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைவேறும். வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மாத முற்பகுதியில் சின்ன சின்ன இடைஞ்சல் வரும். பிற்பகுதியில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த தை மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு. பெண்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் வரும், இருந்தாலும் வருமானத்திற்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. மாணவ மணிகளை பொறுத்தவரையிலும் இந்த தை மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியங்கள் சக்ஸஸாக இருக்கும். எதை படிக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அதை படிப்பீங்க. எந்த ஒரு இடைஞ்சலுமே இருக்காது. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சக மாணவர்களால் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது.
இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு விரதம் இருந்து வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோட இதை ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள். அதோட கூட செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபடுங்க. தைப்பூசத்து அன்னைக்கு விரதம் இருந்து அந்த முருகப்பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.